சளிக்கு தீர்வு தர மாதிரி குருபாகமாக சிக்கன் சூப்பு செய்யறதுக்கு கறியை எப்படி பக்குவமாக தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா கூட்டு எப்படி பக்குவமாக ஆட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, கறியில் வந்து இந்த எலும்பு மஞ்சள் இருக்கணுங்க, இந்த கொழுப்பும் இருக்கணுங்க. இங்கே பாருங்க, குண்டிக்காயில் எப்படி கொழுப்பு இருக்குது, இந்த மாதிரி கொழுப்பும் இருக்கணுங்க. அதோட சதை பகுதி புரோட்டீன் நிறைஞ்சதாகவும் இருக்கணுங்க. இப்படித்தான் தேர்ந்தெடுக்கணுங்க. தேர்ந்தெடுத்துட்டு இங்கே பாருங்க, மிளகா கூட்டு பக்குவத்தை பாருங்க. வரமிளகாய் காம்போட, சின்ன வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி, நல்லா நெத்துக்காய்ங்க, நாட்டு ரக மஞ்சத்தூளுங்க, மரச்சக்கு நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு வறுத்து இப்போ நான் ஆட்டாங்கல் ஆசன குருவதியை பயன்படுத்தி ஆட்டி எடுத்துருக்கிறேனுங்க. இது வந்து சிக்கன் சூப் தயாரிக்கிறதுக்கு எப்படி கறியை தேர்ந்தெடுக்கிறது, மிளகா கூட்டு எப்படி பக்குவமாக செய்யறதுங்கிற பதிவு தான் உங்களுக்கு. அடுத்தடுத்து இது எப்படி சூப்பு வைக்கிறது, எப்படி பயன்படுத்துறதுங்கிறது அடுத்த காணொலியில் உங்களுக்கு செய்து வழங்குறனுங்க. தொடர்ந்து பாருங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.